ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் ஏற்பட்ட குளறுபடிகள் மற்றும் ரீ எக்ஸாம் சாத்தியம் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசண்டாக ஜூலை 12th வந்து குரூப் 4 எக்ஸாம் ஒரு 13 லட்சத்துக்கிட்ட வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எழுதினாங்க. ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமில் அவுட் ஆஃப் சிலபஸ்னு சொல்லப்படுற ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரி 1953 கொஷின் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஷின் பேப்பர் அதை கொண்டு போகிற பஸ் முதற்கொண்டு நிறைய வந்து சர்ச்சைகள் எழுந்தது. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே மறுத்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொஷின் வந்து நாங்கள் எங்கேயும் லீக்கேஜ் பண்ணலை, அந்த அளவுக்கு வந்து நாங்கள் விடலை, எல்லாமே வந்து கிளியர் கட்டாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் குரூப் 4 எக்ஸாமும் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்து இருந்துச்சு மாணவர்கள் மத்தியில். ஏன்னா கொஷினோட தரம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்துலேயே இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா டிகிரி லெவல், யூபிஎஸ்சி லெவல், குரூப் 1 லெவலில் வந்து கொஷின் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் தான் பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து பதில் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 11 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ராங்கான ஆன்சர் தான் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான புக் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 6th to 12th இருக்கிற புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க, கிளியர் கட்டாக இருக்குது அதுக்கான ஆன்சர்ஸ். பட் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்குற ஆன்சர்ஸே பார்த்திங்கன்னா அவங்க ராங்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில் இது இன்னுமே வந்து கோவத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷனாக ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி சார் வந்து ஒரு அறிவிக்கை விட்டுருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா அவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அகெயின் வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் டிஎம்கே ஆட்சியில் இது வந்து அவங்க பண்ணலைனாலும் நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் எலெக்ஷன் ஏடிஎம்கே வின் பண்ணால் அவங்க வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வந்து மறுபடியும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து அவங்க வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் அவங்க வந்து இது வரைக்குமே சொல்லலை. அவங்க வந்து இப்போ வரைக்குமே எல்லாத்தையுமே வந்து மறுத்துட்டு தான் வராங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து அந்த மாதிரி எந்த வித இஷ்யூஸும் வந்து நடக்கலை, எல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்குறோம், அந்த மாதிரி எந்த விதமான கொஷின் லீக்கேஜாக இருக்கட்டும் இல்லை ஆன்சர் ஷீட் வந்து அந்த பிரித்ததாக இருக்கட்டும் எதுவுமே பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இஷ்யூ ஆகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கு, அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லாத்தையும் வந்து மறுத்துட்டு தான் வராங்க. ஸோ இது வந்து நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, அவங்க ரீ எக்ஸாம் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி நம்மளோட ஸ்கில் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நாம் நம்பி நம்ம நெக்ஸ்ட்டு குரூப் 4 குரூப் 2க்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னோடய சஜஷன். சப்போஸ் இல்லை நமக்கு இந்த ஃபீல்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க தாராளமாக அடுத்த ஃபீல்டு பார்த்துட்டு போகலாம், இதே நம்பி இருக்க வேண்டாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி நம்பி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு பிளான் ஏ நம்ம வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக பிளான் பி அண்ட் பிளான் சி வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்பில் வந்து ஒன்றை நம்பியே நம்மளோட இது வந்து நம்ம போகக்கூடாது. ஸோ ரீ எக்ஸாம் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி நம்மளோட ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு போயிட்டு இருப்போம். சப்போஸ் ரீ எக்ஸாம் வச்சா நல்லது தான், நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அதனால் பயனடைவாங்க.
பட் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ட்ராஜடியாக தான் இருக்கும். ஐ மீன் எக்ஸாம் நல்லா கட் ஆஃப் 160 அபோவ் எடுத்துருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். பார்ப்போம். வெயிட் ஃபார் த ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ.